நுகேகொடையில் மக்கள் பேரெழுச்சி, மாற்றத்தின் மின்னல். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் திகதி பிற்பகல் 2 மணியளவில் மிரிஹான போலீஸ் பிரிவின் நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கமானது அலைகடலென திரண்ட மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு சிறந்த அதிகாரத்தை வழங்கினார்கள். இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்களாக இருந்தால் இதைவிட அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த கோபத்தை எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியது போல கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த இந்த மாபெரும் மக்கள் சக்தி பேரணி ஆரம்பமானது. புதிய சகாப்தத்திற்கான விதையை விதைக்கும் நோக்குடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பிவிந்துருகல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில, ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தலதா அத்துக்கோரல, பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ, ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர உட்பட அரசியல் ஆளுமைகள் மேடையில் அணிவகுத்தனர். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏற்பட்ட தற்காலிக மின்தடை கூட இருளை பிளக்கும் நம்பிக்கை ஒளி போல் மக்கள் மத்தியில் எந்த தொய்வையும் ஏற்படுத்தவில்லை. இந்த பேரணியில் 1965ஆம் ஆண்டு ரோஹண விஜயவீரவினால் ஜேவிபி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னரே இலங்கை என்ற நாடு வீழ்ச்சியை தொடங்கியது என்ற தீர்க்கமான கருத்து முன்வைக்கப்பட்டது. වරායේ පන්නපු කන්ටේනර් වල කුඩු ටිකක් අල්ලන්න. ආණ්ඩුවෙන් පෝෂණය ලැබෙන සංවිධානක අපරාධකාරව ආරක්ෂා කරන ගමන් අපේ හාමුදුරුවෝ ආණ්ඩුව මොකද කරන්නේ? ආවේ නම් හාල් මාෆියාවේ එක පෑන් පහරෙන් අයින් කරන්න. මොකද උනේ? நாட்டின் தற்போதைய சூழல் புதிய தலைமையிலான அரசாங்கம் ஒன்றின் தேவையை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதை தெளிவாக உணர்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நுகேகொடை எழுச்சி தேசத்தின் அரசியல் வானில் ஒரு மாற்றத்தின் மின்னலாய் பதிவானது.